நாங்க தினக்கூலி எல்லாருக்கும் செலவு இருக்கு, இதுல தினம் மாதம் என்று அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று டாஸ்மாக் சூப்பர்வைசர் பேசிய வீடியோ வைரலாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சோமநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடை சூப்பர்வைசராக ராகவன் என்பவர் வாடிக்கையாளர்களிடம் மதுபாட்டலுக்கு ரூபாய் 5 முதல் ரூபாய் 10 வரை கூடுதலாக வசூலிக்கப்படுகிறார் என்ற செய்தி வெளியானது. இதுகுறித்து சமூக ஆர்வலர் ஒருவர் அதுகுறித்து டாஸ்மாக் சூப்பர்வைசர் ராகவனிடம் கேட்டுள்ளார். அப்போது வாணியம்பாடியில் ஒரு டீம் இருக்கிறார்கள், அவர்கள் தினமும் தோறும் வந்து லஞ்சம் வாங்கி விடுவார்கள். சேலம் அலுவலகத்திற்கு தொழிற்சங்கம் மூலமாக மாதம் 3000 ரூபாய் கொடுத்து விடுவோம் என பல திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளார். கையில் தரதில்லை. நான் எங்கள் தொழிற்சங்கம் வெள்ளூரில் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். அவங்க மூலிமா அங்கே போய்ட்டு சேலம் போய்டும் கடைக்கு அவங்க சேலை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கடையில் அவங்க கண்ட்ரோலில் ஒரு 500 கடை இருக்கும். எப்படி 500 கடை அவங்க அதிகாரி இருக்கும். ஒரு கடைக்கு சாதாரணமாக 3000 கடை இருக்கும். ஒரு மாதம் 3000 ரூபாய் லஞ்சம் மட்டும் ஒரு கடை. அப்பா 5 5 அது எவ்வளோ? நான் 1.5 கோடி என்ன அதுதாங்க போதும். 1.5 கோடியா? அது மட்டுமின்றி டெப்டேஷன் டிரான்ஸ்ஃபருக்கு தனித்தொகை கொடுக்க வேண்டும், ஆடிட் வருவோருக்கு 2000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என அடுக்கடுக்காக லஞ்சம் குறித்த பட்டியலை அரசு மதுபான கடை சூப்பர்வைசர் ராகவன் கூறியுள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ஒரு டெப்டேஷன் போடுறதாங்களையோ டிரான்ஸ்ஃபர் போடுறதாலையோ தனி அமௌண்ட் அவங்க கொடுக்க முடியும். அந்த அதிகாரி கிட்டத்தட்ட 5 மாவட்டம் கண்டுடுவார். ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம். அப்போ அதிகாரி எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ போட்டுக்க அதிகாரி லேடிஸ். அவங்க கடைக்கு பக்கம் வர்றதில்லை. அவங்க இது வரைக்கும் வந்தோம் 2 வருஷம் 1 வருஷத்துக்கு மேலே கடை பக்கம் வர்றதில்லை. அவங்க மூலிமா ஆளுங்க வருவாங்க. எஸ்ஆர்எம் ஆஃபீஸ்லேருந்து வரோம் நாங்கன்ட்டு செக்கிங் வருவாங்க. கணக்கு பார்த்துட்டு அவங்க தனியாக அவங்க எடுத்துன்னு போவாங்க. சரிங்களா? கணக்கு பார்க்க வருவாங்க. கணக்கு முழுசாக பார்க்க முடியாது. அவங்க ஆமாம், செக் பண்ணிட்டு அதை சரி சைன் பண்ணுப்பா, திருப்பி நான் உங்களுக்கு வந்துக்கிறேன்ப்பா, 3000 கொடுத்துரு, அதையும் கொடுத்துருவா. அதுக்கு மேலே டிஎம்ஆ இருந்து வருவாங்க 2 பேர். அவங்க அனுப்புவாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு சரி சார் நம்ம முடிச்சிட்டோம், சரி கழுத்து கொடுத்தோம். அவங்களுக்கு 2000, அவங்களுக்கும் அந்த அமௌண்ட் வாங்கிடுறாங்க. அது வேறு ஆடிட்டிங் வருவாங்க. மாதம் ஆடிட்டே வருவாங்க. ஆடிட்டுக்கு ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு 500 1000 அவங்களுக்கு எதுவுமே முழுசாக செயல் கிடையாது. இது கட்டுறதுக்கு தான் அந்த 5 ரூபா 10 ரூபா எவ்வளோ பணம் கொடுக்க முடியும்? முடியாதுல்ல. இதெல்லாம் எங்கேருந்து நாங்கள் பணம் எங்கள் சம்பளம் இன்றைக்கி வரைக்கும் 14,000 குடிப்பெல்லாம் போய் 15,500 ரூபா. 22 வருஷம் ஆகுது. சேல்ஸ்மேனுக்கு 12,500 ரூபா. அவன் பொண்டாடி பொழுப்பட்டு இன்றைக்கி எல்லாம் வயசு போட்டு அவன் கல்யாணம் பண்ண வயசில் இருக்கான். பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. சில பேர் பேர் மதியாக எடுத்துட்டாங்க. அதெல்லாம் அசிங்கம் பண்ணுறாங்க. சில விஷயம் சொல்ல முடியாத பேச முடியாது. சாமி வீட்டு ஓடி போயிருக்காங்க.